Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்வொர்க். பேட்மிண்டனில் ஃபுட்வொர்க்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி இம்பார்ட்டன்ட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து புதுசாக பைக் வாங்கி உங்ககிட்ட வந்து காட்டுறாரு. ஸோ நம்ம ஃப்ரெண்டை பார்த்து திரும்பி என்ன கேள்வி கேட்போம்? இந்த பைக்கோட சிசி என்னன்னு கேட்போம். ஸோ எதுக்கு நம்ம இந்த சிசி கேட்குறோம்? ஸோ பைக்கோட பிக்கப் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்போம். அதே மாதிரி தான் நம்ம காருக்கு போய் நம்ம ரீச் அவுட் ஆகிறது வந்து நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஃபுட்வொர்க் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். இந்த ஃபுட்வொர்க்கை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கன்னா காருக்கு போய் நம்ம கரெக்டாக ரீச் அவுட் ஆகலாம். அந்த ஃபுட்வொர்க்கை என்னென்ன டைப் இருக்குது, எப்படி விளாட்லாம், இந்த ரியல் டைமில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேட்மிண்டனில் ரொம்ப எசென்ஷியலான ரொம்ப அவசியமான ஒரு ஃபுட்வொர்க்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 4 கார்னர் ஃபுட்வொர்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 கார்னர் ஃபுட்வொர்க்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக ஒரு பிகினருக்கு ரொம்ப அடிப்படையாக தேவையான ஒரு விஷயம். இந்த ஃபுட்வொர்க் இருந்ததுன்னா உங்களோட பாலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ரீச் பண்ணி உங்களோட ஷாட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அகெயின் உங்களால் கரெக்டான பொசிஷனில் ரெக்கவர் ஆகி நெக்ஸ்ட் ஷாட் உங்களால் ஈஸியாக விளையாட முடியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்க போகிறது 2 முக்கியமான விஷயம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கே உங்களோட ராக்கெட் ஹேண்ட் அண்ட் உங்களோட ராக்கெட் ஹெட். இதை வச்சு தான் நம்மளோட மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் அ கோர்ட் எந்த பக்கம்னாலும் இருக்க போகிறது. 2வது விஷயம் கவுண்ட் டு 3, அதாவது 1லேருந்து 3 என்ற வரைக்கும். ஸோ 3 ஸ்டெப்பில் நீங்கள் வந்துட்டு உங்களோட பாலை ரீச் பண்ணிவிட்டு அகெயின் உங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் திருப்பி வர்றது. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய 2 அடிப்படையான விஷயங்கள் ஃபுட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுட்வொர்க்குக்கு பேசிக்காக நம்ம வந்து ஃபஸ்ட் உங்களோட ஸ்ப்ளிட் லெக்கில் நிற்கிறது. ஸோ உங்களோட போஸ்டர் ஸ்ப்ளிட் லெக்கில் நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பாலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களோட பாலுக்கு மூவ் பண்ண முடியும். முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கே டுவர்ட்ஸ் யுவர் ரைட் கார்னர். ஸோ ரைட் பக்கம் நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் ரைட்டுக்கான பொசிஷனுக்கு நம்ம எப்படி போயிட்டு திருப்பி நம்மளோட பொசிஷனுக்கு வந்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையானது ராக்கெட் ஹேண்டில், ராக்கெட் லெக். ஸோ இதுக்கான மூவ்மெண்ட். ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அகெயின் உங்களோட லெக்ஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி 3 ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த பொசிஷனுக்கான மூவ்மெண்ட்டில் போயிட்டு திருப்பி பாலை ரிசீவ் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் பொசிஷனுக்கு வந்து நிற்க போகிறோம். ஸோ அதுக்கான பொசிஷன் அண்ட் ஃபுட்வொர்க் எப்படி இருக்குன்னா, ஸோ 1 2 3 1 2 3. ஸோ 3 ஸ்டெப்பில் நீங்கள் போயிட்டு 3 ஸ்டெப்பில் உங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா ஃப்ரண்ட் கார்னருக்கான உங்களோட பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக உங்களால் பிக் பண்ணிவிட்டு பொசிஷனில் வந்துட்டு அடுத்த பாலுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கான பிக். ஸோ இது வந்துட்டு அகெயின் உங்களோட ரைட் ஹேண்ட் விச் இஸ் யுவர் ராக்கெட் ஹேண்ட் அண்ட் யுவர் ராக்கெட் லெக்குக்கான மூமெண்ட்டில் தான் நம்ம வந்து போக போகிறோம். அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு சேம் 3 ஸ்டெப்ஸில் தான் போக போகிறோம். இதை வந்து நீங்கள் உங்களோட பேக் ஹேண்டில் நீங்கள் விளையாட போகிறீங்க. ஸோ பேக் ஹேண்டில் விளையாட போகும்போது உங்களோட ஃபுட்வொர்க் எப்படி இருக்க போகிறதுனா, ஸோ 1 2 3 1 2 3. ஸோ அதே ஃபுட்வொர்க்கான எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அதே 3 கவுண்ட்டில் போயிட்டு உங்களோட பாலை வந்து பேக் ஹேண்டில் நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு அகெயின் உங்களோட பொசிஷனில் வந்து நிற்க போகிறீங்க. ஸோ இதனால் உங்களால் உங்களோட ஷாட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு உங்களால் ரிசீவ் ஆகிட்டு ரெடி ஆக முடியும். ஸோ 3வதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கே உங்களோட ரியர் ரைட் கார்னருக்கான பிக். ஸோ அங்கே போயிட்டு பாலை ரிசீவ் பண்ணிவிட்டு அகெயின் உங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் எப்படி வர போகிறீங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு தேவையானது என்னன்னாக்கே உங்களோட சேம் ராக்கெட் ஹேண்டில், ராக்கெட் லெக் பொசிஷன் அண்ட் உங்களோட 3 ஸ்டெப் கவுண்ட் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் கார்னர். அதாவது பின்னாடி இருக்கிற உங்களோட கார்னர், தேர்ட் கோர்ட்டுக்கு போகிற உங்கள் கார்னர் போயிட்டு திருப்பி உங்களோட சென்டர் பொசிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ரிசீவ் ஆகிட்டு நிற்கிறது தான் வந்துட்டு. ஸோ அதுக்கும் அதே ஃபுட்வொர்க் எக்ஸ்சேஞ்ச் சேம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு வந்து பார்ப்போம். ஸோ 1 2 3 ரிசீவ் 1 2 3. ஸோ அடுத்த பாலுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிக் பண்ணிவிட்டு அகெயின் உங்களோட நெக்ஸ்ட் பாலுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கே உங்களோட ரியர் கோர்ட்டுக்கு போயிட்டு உங்களோட 3 ஸ்டெப் ஃபுட்வொர்க்கில் அந்த பாலை பிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து உங்களோட பொசிஷனில் நிற்கிறது தான். ஸோ இதுக்கும் உங்களோட ராக்கெட் ஹேண்டில், ராக்கெட் லெக்கை வச்சு தான் மூவ் பண்ண போகிறோம். பட் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னாக்கே உங்களோட பாடியை டில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரைட் லெக்கை பின்னாடி வச்சு உங்களோட மூவ்மெண்ட் இருக்க போகிறது. ஸோ அக்ராஸ் நீங்கள் வந்து
உங்களோட பாடியை டில்ட் பண்ணி பின்னாடி போய் 3 ஸ்டெப்பில் அகெயின் அதே 3 ஸ்டெப்பில் உங்களோட பொசிஷனுக்கு திருப்பி வந்து நிற்க போகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆஸ் அ பிகினராக ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை நம்ம ஒரு பேக் ஹேண்ட்லேயுமே போயிட்டு ரிசீவ் பண்ணலாம். பட் அது என்னன்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். பட் ஆஸ் அ பிகினராக இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு 3 ஸ்டெப் ஃபுட் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து அக்ராஸில் போய் விளையாடிட்டு திருப்பி உங்கள் பொசிஷனில் வந்து நிற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோன்னாக்கே லைக் 1, ஸோ அதாவது டுவர்ட்ஸ் யுவர் ரைட் உங்கள் பாடியை டில் பண்ணி நீங்கள் பின்னாடி மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ 1 அண்ட் எக்ஸ்சேஞ்ச் 2, 3 பிக் பண்ணிவிட்டு 1, 2 அண்ட் 3 உங்கள் பொசிஷனுக்கு வந்து நின்றுவீங்க. ஸோ இது அக்ராஸில் டில் பண்ணி போகிறது. ஸோ இது மிச்ச பொசிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு ப்ராக்டிஸ் மூலிமா உங்களால் இந்த ஷாட்ஸை ஈஸியாக விளையாடிட்டு உங்களோட பொசிஷனில் வந்தீங்கன்னா அடுத்த ஷாட்ஸ் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்துட்டு 4 கார்னருக்கான டிப்ஸை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது 4 கார்னருக்கு விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை. ஸோ இந்த 1, 2, 3 கவுண்ட் அண்ட் உங்களோட ராக்கெட் ஹேண்டில் ராக்கெட் லெக் மூலயமா இருக்கிற மூமெண்ட்டை வச்சு நீங்கள் கோர்ட்டில் எங்கே வேணால் போயிட்டு ஈஸியாக உங்களோட கேமை வந்து விளையாட முடியும். ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு சைடில் போயிட்டு உங்களோட ஒரு பாலை பிக் பண்ண போகிறீங்க, ஒரு டிரைவ் விளையாடணும் அப்படின்னு சொல்லணும்னா உங்களோட 4 ஹேண்ட் டிரைவ் ஆர் உங்களோட பேக் ஹேண்ட் டிரைவுக்கு இந்த 3 ஸ்டெப் கவுண்ட் அண்ட் இந்த ஃபுட் ஒர்க் அண்ட் மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கே ஸோ 1, 2, 3 1, 2, 3 உங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் திருப்பி வந்துட முடியும். அதே மாதிரி உங்களோட பேக் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கே ஸோ 1, 2, 3 1, 2, 3 உங்களோட பொசிஷனுக்கு திருப்பி ஈஸியாக வந்துட முடியும். ஸோ இதை வச்சு இந்த கோர்ட்டில் நீங்கள் எங்கே வேணால் வந்துட்டு உங்களோட மூமெண்ட்டை வச்சு உங்களோட பாலை நீங்கள் நினச்ச இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியும். ஆஸ் அ பிகினராக உங்களால் குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். உங்களோட ஃபுட் ஒர்க் வந்து உங்களை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போகும். வாவ், சூப்பரில் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல இந்த ஃபுட் ஒர்க்கு. ஸோ இன்னிலிருந்து இந்த ஃபுட் ஒர்க்காக நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆஸ் எ பிகினர்லேருந்து நம்ம ப்ரொஃபஷனலாக சுவிட்ச் ஓவர் ஆகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதேமாரி வீடியோ உங்களுக்கு போடணும்னா என்னமாரி வீடியோ போடணும், என்னமாரி கண்டென்ட், என்னமாரி டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துட்டு பெஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.